கைஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர் தாங்க. இது என்னன்னா, ஒரு பிரதர் வந்து நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு. இங்கே லோக்கல் தான். இந்த மாதிரி அவர் ஷாப் வச்சுருக்காரு. அவர் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. திடீர்னு தெரியல, இந்த மழையிலேருந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டார். அந்த லோக்கல் ஷாப்பில் கேட்டாராம். 500 ஆகும்னு சொன்னாங்களாம். என்கிட்ட கேட்டார் பண்ணி தெரியான்னு. சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட கேட்டார் அது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் அவுட்புட் போடுறது இருக்குது. அது போக இங்கே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரைபிளு, பேலன்ஸு, அப்புறம் மைக்கு, டோட்டல் வால்யூம், யூஎஸ்பி, எஃப்எம்மு, ப்ளூடூத் எல்லாமே கனெக்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனால வந்து ஆக்சுவலாக இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது எப்படி டெஸ்ட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு எடுத்தோடனே தொடக்கூடாது. கையில் ஒரு டெஸ்டர் எதனா வச்சு செக் பண்ணணும் நான் ரிப்பேர்னு வந்தது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஏசி கரண்ட்டு. இது பார்த்தீங்களா லைன் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஏசி கரண்ட் வந்து நம்ம கையில் தொடும்போது கண்டிப்பாக ஏன்னா லைன் பாஸ் ஆகும். அது எர்த்தாக இருக்கலாம், லைனாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து எர்த்து பாஸ் ஆகுது சரிங்களா. அதனால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல உள்ளே எதனா ஒயர் கனெக்ஷன் விட்டுருக்கா, அது எதனா டச் ஆகுதா போர்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நமக்கு அப்படி இருந்தால் தான் வந்து எங்கேயாவது லைன் வந்து இந்த மாதிரி எர்த்து வர்றது, இல்லைன்னா கரண்ட் சப்ளை வர்றது அதெல்லாம் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். ஒரு சைடு 4 ஸ்க்ரூ இருக்குது. கழட்டியாச்சு. 4 ஸ்க்ரூ. இந்த பாக்ஸ் எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஃபுல்லாக பேக்கில் இருக்குது ஓகேங்களா. இது வந்து உள்ளே போய் லாக் ஆகிருக்கு. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படிலாம் தூக்க முடியாது. ஃபஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி இழுத்திங்கன்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா, கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து மெயின் போர்டு தான். இதில் வந்து 2 ஸ்பீக்கர் போடலாம். இது வந்து சிடி, விசிடி அது மாதிரி டிவிடி இருக்குது. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 12 வோல்ட்டு 3 ஆம்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது ஒருவேளை இது இருந்தால் இது மாற்றுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூடூத்தோட மாடல் ப்ளோடு டிஸ்பிளே, அதுக்கப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்க்கு. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பவர் பட்டன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவர் சப்ளை கரெக்டாக போதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பவர் சப்ளை கரெக்டாக போச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பண்ணிக்கலாம். வோல்ட் மீட்டர் எடுத்து கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு. ஓகே, கேபிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேபிள் வந்து ஒரு சைடு ஒர்க் ஆகுது. இன்னொரு சைடு செக் பண்ணுவோம். ஓகே, இந்த 2 பின் கேபிள் வந்து ப்ராப்பராக கரண்ட் சப்ளை போகுது. இப்போ இதில் வந்து நம்ம சுவிட்சு வந்துருக்கு இல்லையா, இந்த பக்கம் இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கேபிள் வந்து போகிற ஒயர்லேருந்து சுவிட்சுக்கு வர, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வர ஒயருக்கு வந்து கரண்ட் சப்ளை தான் செக் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரல, அந்த சைடுமே 2 சைடுமே வரல. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த சுவிட்சுக்கு போகிற ஒயரை வந்து டைரெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து அப்படி வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படி நம்ம இதுலேருந்து அதில் டைரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு செட்டு ஆன் ஆகிடுச்சுன்னா ஓகே, அது எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போதைக்கு இது மட்டும்தான் எனக்கு டவுட், கம்ப்ளைண்டாக தெரியுது. அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து சால்ட்ரிங் மிஷின் இருக்குது, டைரக்ட் த்ரூ பண்ணிடுவோம். இங்கே இது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அடியில் இருக்குது. இந்த இருக்குல்ல, இந்த ப்ளூவும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போகிற ஒயரையும் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த பிங்க்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போகிற ஒயரையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதுலேருந்து அவுட்புட் வரல. ஆனால் அதே இடம் மாதிரி அங்கே ஒரு மாதிரி பிசுன்னு இருக்குது. எதனா ஹீட் ஆகி எதனா ஆகிடுச்சா, இல்லை
தண்ணி பட்டு என்ன ஆயிடுச்சான்னு தெரியல. இந்த போர்டு தான், இந்த பின் சுவிட்சு தான். இது மேலே இருக்கிறது எஃப்எம். இதை மட்டும் நம்ம டேரக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லைனாக்கா நம்ம வந்து ஃபர்தராக என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம சால்ட்ரிங் வந்து ஹீட் ஆகிருக்கோம் இவ்வளோ நேரம். ஓகே, இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஆயிடுச்சு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வயரு. ஃபஸ்ட்டு பின்னு டிரான்ஸ்ஃபார்மரில் தச்சு, இப்போ வந்து நமக்கு இன்புட் வர வயரு ப்ளூ கலரு. சால்ட்ரிங் பண்ணியாச்சு. எல்லாம் அவுட் பண்ணுறது இங்கே ரெண்டு வரையும் எடுத்தாச்சு. ஓகேவா, இது சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து கைஸ் ஒன்றும் இல்லை, நம்ம இது தனியாக செப்பரேட்டாக வச்சுட்டு சுவிட்ச் மட்டும் போட்டு செக் பண்ணுவோம். ஓகேங்களா, இது ஓகேனா நம்ம வந்து ஃபர்தராக இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஏசி கரண்ட் இது வரைக்கும் நம்ம டிசிஆர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒர்க் ஆகல. வண்டி கொடுத்ததுமே அவுட்புட்டு வரலை. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல. சுவிட்சும் பார்த்தாச்சு, சுவிட்சுமே ஒர்க் ஆகலை. ஆனால் அவுட்புட் போகிறதுல எதனா லைன் விட்டுருக்கான்றத பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் அது சப்ளை வரல. இப்போ நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணோம்னா, இதில் வந்து இது அதான் சொல்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் தான் போயிருக்கான்றது ஒரு சின்ன இது செக் பண்ண போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்து விளையாட வேண்டாம், அது வந்து டேஞ்சர். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து இங்கே வர ஒயர் போதில்லையா அவுட்புட், அந்த ஒயரு அப்படி இல்லைன்னா ஒரு எல்லாத்துலேயுமே இந்த ஒயர் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா இந்த டிசி இன்புட் இருக்கும், தெரியுதுங்களா, இந்த டிசி இன்புட் இருக்கும். இதில் வந்து நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுத்து பார்த்தா நமக்கு ஆன் ஆகிடுச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் போய் காலின்னு இருக்கும். ஓகேங்களா, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, வோல்டேஜ் கன்வெர்ட்டர் எலிமீட்டர் சொல்லிட்டு, இதை வச்சு நம்ம வந்து 12 வோல்ட்டை வந்து இந்த இதுக்கு போர்டுக்கு டைரக்ட் பண்ணுவோம் டிசி சப்ளையில் போயிட்டு. அப்படி இதில் ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஃபர்தராக என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஓகே, வந்து சரி வச்சுட்டு ஒன்றும் பத்தல. கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் டிசிக்கு. இங்கே வந்து டிசியோட 12 வோல்ட்டை வச்சு ஆஃப் வச்சுட்டோம். இப்போ வந்து ஆன் பண்ணலாம். டிசி டெஸ்ட் இருக்கானா, சப்ளை வரல. ஆன் பண்ணியாச்சு, பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது. இதில் மோடு எப்படி மாற்றது தெரியலையே. போர்டு எடுக்கலாமா, தொடலாமா? ஓகே, ஒன்றும் ஆகலை. இங்கே பாருங்க, பவர் எரியுது. மெனு பட்டன் எரியுது. ஓகே, எஃப்எம், நம்ம எஃப்எம்லாம் ஒர்க் ஆகுது, தெரியுதுங்களா, ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்கல, அதனால் வந்து நமக்கு எதுவும் காட்டாது.
ஓகே, இருங்க, வெயிட் பண்ணி ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஓகே ஓகே கேஸ், ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்பீக்கர் வச்சு இப்போதைக்கு நம்ம ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் லைனில் ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் லைன் இல்லை, இதில் வந்து 4 ஸ்பீக்கர் கொடுக்கலாம் போல இருக்குங்க. மொத்தம் இருக்குது. ஸ்பீக்கர் லைன் கொடுத்தாச்சு. இது திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆன் பண்ணியாச்சு. வால்யூம் ஃபுல்லாக கொடுத்துட்டு எஃப்எம் இருக்காது. நம்ம வயர் சும்மா கொடுத்துருக்கிறதுனால நமக்கு கட்டாய் வருது. பாட்டு எதுவும் பண்ணலையே. எஃப்எம் சுவிட்ச் ஆன் பண்ணாமல் இருந்தது. கேட்குதுங்களா சவுண்டு? எல்லாமே ஒர்க் ஆகுது. செக் பண்ணியாச்சு. எஃப்எம் Bluetooth mode. Open mode. நமக்கு இந்த ஆப்ஷன் வைக்க தெரியல. பட் ஆனால் ஒர்க் ஆகுது. சவுண்டு கேட்டுக்கங்க. இந்த சவுண்டெல்லாம் வருது. ஓகே ஓகே கேஸ், இதில் தான். இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருக்குது, இல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ரிப்பேர் பண்ணிக்கிங்க, உங்ககிட்ட இது மாதிரி ஒர்க் ஆகாமல் இருக்கிற ஆம்பிளிஃபையர் எதுனா இருக்குது, ரிப்பேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது எதுனாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய். நம்ம சேனலில் புதுசாக என்ன பண்ணீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் வந்து ஆலில் போட்டிங்கன்னா தான் ஃபர்தராக நான் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போ தான் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் தென் தேங்க்யூ, பாய் பாய் ஃப்ரம் தேவ்.